ஆமா, அவர் அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. பள்ளி சீருடைகள் தாமதமாக வருவதாக புகார் தெரிவித்திருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்துள்ளார். நலத்துறை நம்முடைய பெண்கள், குழந்தைகள், முதியோர், திருநங்கைகளுக்காக திட்டங்கள் மட்டுமல்லாமல், அவர்கள் நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல், அவர்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது. ஆமா, அவர் அது தெரியாம அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய சில பள்ளிகள்ல இருந்து அந்த அளவு சரியா இல்லைன்ற ஒரு புகார் வந்ததுனால நம்மளுடைய தையல் அந்த பெண்கள் அத்துணை பேருமே தையல் சொசைட்டியில உள்ள அந்த அத்துணை பெண்களும் நேரடியாக ஒவ்வொரு பள்ளியாக சென்று அளவு எடுத்து அந்தந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக தைக்கப்படுகிறது. அதனால சிறிது காலதாமதம். இல்ல 4 செட்டுமே உண்டு, 4 செட்டு யூனிஃபார்ம் உண்டு பிள்ளைங்களுக்கு. விரைவில் இந்த மாசத்துல எல்லாத்துக்கும் வழங்கிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அளவெடுத்து தைக்கணுன்ற உத்தரவு கொடுத்ததுனால சிறிது காலதாமதம். அதுவும் ஒரு 15 நாள் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே 4 செட்டு உண்டு. முதலமைச்சர் 4 செட்டு வழங்கிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாமதம். இப்ப இந்த மாசத்துக்குள்ளே வழங்கிடும் யூனிஃபார்ம். 4 செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.